இந்த காலவெளியிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 ஆகிய 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் அப்படியே பயபக்தியோடு கூட கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பரலோக பிதாவே, இந்த ஆறாடைய துவக்கம் முதற்கொண்டு இந்த நிமிஷம் மட்டும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறாய் மாத்திரமல்ல, அதுபடி நாங்கள் செய்யவும் அதனால் உண்டான ஆசீர்வாதத்தை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்று உம்முடைய நாமத்து மகிமைக்கென்று சாட்சியாக நிற்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அடியாரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஒரு விஷயத்தோடு இந்த காலவெளியிலே உம்முடைய சத்தம் எங்கள் மத்தியில் துணிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2024ஆம் ஆண்டிலே தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு மிக அவசியமான ஒன்று ஞானம். இந்த ஞானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆண்டு தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த இந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் இந்த வார்த்தையின் கொண்டு உங்களோடு கூட பேசும்படி கர்த்தனை பாரப்படுத்தினபடினாலே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் வாசித்த கேட்டோம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் வாசித்த அந்த வசனத்தில் ஞானமே முக்கியம். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளையாகிய நமக்கு எது முக்கியம்? ஞானம்தான் முக்கியம். அநேக சமயங்களில் நாம் ஞானத்தை முக்கியப்படுத்தாமல் இந்த உலகத்துடைய பலவிதமான காரியங்களை நாம் முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஞானி சொல்லுகிறார், ஞானமே முக்கியம். ஞானத்தை என்ன செய்? சம்பாதி.
நாம் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டியது என்ன? ஞானம். இன்றைக்கு அநேகர் எதை சம்பாதிக்க நினைக்கிறாங்கன்னா, பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்கணும். இன்னும் எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், இன்னும் எவ்வளோ பொருளை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி பணத்தையும் பொருளையும் தான் சம்பாதிக்க நினைக்கிறார்களே தவிர, அதை தான் முக்கியப்படுத்துகிறார்களே தவிர, ஞானத்தை இன்றைக்கு அநேகர் முக்கியப்படுத்துவதில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது ஞானமே முக்கியம். ஞானத்தை என்ன செய்? சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை என்ன செய்? சம்பாதித்துக்கொள். நாம் ஏன் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஞானம் முக்கியம் என்பது மாத்திரமல்ல, அந்த ஞானம் நம்ம என்ன செய்யுமா? மேன்மைப்படுத்தும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மேன்மைப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? இந்த ஞானம் என்ன செய்யும் என்று சொன்னால், ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் அல்லது உயர்த்தும். உங்கள் வாழ்க்கையில் இந்த 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால், மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமானால், நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஞானத்தை நீங்கள் மேன்மைப்படுத்துவீர்களானால், அந்த ஞானம் உங்களை என்ன செய்யும்? மேன்மைப்படுத்தும். அதை நீங்கள் தழுவி கொண்டால் அது உங்களை கனம் பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஞானத்தை முக்கியப்படுத்தாமல், ஞானத்தை சம்பாதிக்காமல், வேறு எதையோ முக்கியப்படுத்தி கொண்டு வேறு எதையோ சம்பாதித்து கொண்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கு வாழ்க்கையில் என்ன இல்லை? மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் ஞான குறைவன் நிமித்தமாக தங்கள் வாழ்க்கையில் இழந்தது அதிகம். அநேக சமயங்களில் ஞானம் இல்லாமல் சில காரியங்களை செய்து விடுகிறபடினாலே அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்கள்? இழந்தது அதிகம். ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை பேசிட்டேனே, ஞானம் இல்லாமல் இந்த காரியத்தை நான் செய்துட்டேனே என்று சொல்லி பின்பு அதற்காக என்ன செய்கிறார்கள்? மனஸ்தாபப்படுகிறார்கள். முன்பு செய்ய வேண்டிய காரியத்தை முன்பு செய்யணும், பின்பு செய்ய வேண்டிய காரியத்தை பின்பு செய்யணும். ஆனால் இன்றைக்கு அநேகர் எதை எப்போ செய்யணும், எதை எப்போ பேசணும் ஒன்றுமே தெரியல. ஞானம் இல்லாமல் பேசி விடுகிறார்கள். சில கணவன்மார் மனைவிமாரிடத்தில் ஞானம் இல்லாமல் பேசுகிறாங்க. சில மனைவிமார் கணவனிடத்தில் ஞானம் இல்லாமல் பேசுகிறாங்க. சில பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் ஞானம் இல்லாமல் பேசுகிறாங்க. சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் ஞானம் இல்லாமல் பேசுகிறாங்க. அதே போல் வேலை ஸ்தலத்திலும் படிக்கிற இடத்திலும் பொது இடத்துலையும் எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கு தெரியல. ஞானமாக பேச தெரியல, ஞானமாக காரியங்களை செய்ய தெரியல. அது நிமித்தம் தங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்திருக்கிறார்கள். அதனால் சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஞானம் இல்லாமல் பேசுகிறனால தான் இன்றைக்கி அநேக குடும்பத்தை என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஞானம் இல்லாமல் சில தொழிலை செய்கிறபடினால, ஞானம் இல்லாமல் சில வேலைகளை செய்கிறபடினால அந்த வேலையில் நஷ்டம், அந்த தொழிலில் நஷ்டம், இழப்புகள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் மிக அவசியமானது ஞானம். அந்த ஞானத்தை நாம் கர்த்தரை கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார்? ஞானத்தை கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு மனிதன் ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு போனானா. அப்படி சாப்பிட போன பொழுது அது ஒரு மிலிட்ரி ஹோட்டல். அங்கே போய் மூளை இருக்கான்னு கேட்டானா. என்ன கேட்டானா? மூளை இருக்கான்னு கேட்டானா. அவன் சொன்னானா, ஐயா வந்தவங்களுக்கெல்லாம் மூளை இருந்துச்சு, உங்களுக்கு தான் ஏன் மூளை இல்லைன்னானா. வந்தவங்களுக்கெல்லாம் மூளை இருந்துச்சு, உங்களுக்கு தான் பலார்னு ஒரு அறை விட்டானா. என்னடா நினச்சிக்கிற நீ? வந்தவங்களுக்கெல்லாம் மூளை இருந்துச்சு, உனக்கு எனக்கு மூளை என்ன சொல்கிற? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று மூளை இருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணும். காலி ஆயிடுச்சியா அப்படியா சொல்லியிருக்கணும், இல்லைன்னா சொல்லியிருக்கணும். அவன் என்ன வார்த்தையை பயன்படுத்தினா? வந்தவங்களுக்கெல்லாம் மூளை இருந்துச்சு, உங்களுக்கு தான் என்ன இல்லை? மூளை இல்லை. பார்த்தீங்களா? அப்போது பேசுகிறல என்ன இல்லை? ஞானம் இல்லை. முதல்ல அவனுக்கே மூளை இல்லை. அல்லேலூயா. எப்படி பேசணும்னு அவனுக்கு என்ன இல்லை?
ஞானம் இல்லை. ஞானம் இல்லாமல் பேசுறதுனால என்ன விழுந்தது? அடி விழுந்தது. இன்னைக்கு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா அநேக மனைவிமார் கணவரிடத்தில் அடி வாங்குறது, சில கணவர்மார் மனைவிடத்தில் அடி வாங்குகிறது, சில பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அடி வாங்குகிறது, அல்லது பொது இடத்துல அடி வாங்குறது. இதுக்கெல்லாம் காரணம் ஞானம் இல்லாமல் பேசுகிறனால தான். எதுக்கு ஞானம் இல்லாமல் பேசணும், அடி வாங்கணும்? ஆகவே நீங்கள் பேசுகிறதுக்கு முன்பாக நீங்கள் பேசுகிற வார்த்தை சரியானது தானா? அது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துமா என்று சிந்தித்து ஒவ்வொரு வார்த்தையை நிதானித்து பேச வேண்டும். சிலர் வாய்க்கு வந்தபடி என்ன செஞ்சிருவாங்க, பேசிடுவாங்க. வார்த்தையை கொட்டிடலாம், ஆனால் திரும்ப என்ன செய்ய முடியாது, அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வாய்க்கு வந்தபடி பேசலான்னு அர்த்தம் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஞானமாய் காரியங்களை செயல்பட வேண்டும். ஞானமாய் நீங்கள் பேச வேண்டும். மிக மிக முக்கியமானது ஞானம். அந்த ஞானம் இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் பல காரியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். அந்த ஞான குறைவு நிமித்தமாக வாழ்க்கையில் வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. ஞான குறைவு நிமித்தம் கண்ணீர் வடிக்கிறவர்கள் உண்டு. ஞான குறைவு நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் உண்டு. ஞானம் இல்லாமல் கடன் வாங்கிடுவாங்க. கடன் கொடுக்க முடியாத நிமித்தம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்காங்க, அவதிப்பட்டு கொண்டிருக்க. ராக்காலங்களுக்கு தூக்கம் இல்லை, பயம், திகில். காரணம் என்ன? கடன் வாங்கி விட்டபடினால. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஞானமாய் செயல்பட வேண்டும். இல்லாவிட்டால் அது நிமித்தம் நீங்கள் தான் என்ன செய்யப்படுவீர்கள், பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கடைசி நாட்களில், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியர்கள் ஞானமாய் நடக்க வேண்டியது, ஞானமாய் பேச வேண்டியது, ஞானமாய் காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு என்ன தாரோம்? ஞானத்தை தாரோம். நம்ம யாராவது ஞானத்தை கேட்குறோமா? எல்லாம் எதை தாரோம்? ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரோம், எனக்கு பொருளை தாரோம், வீட்டை தாரோம், அதை தாரோம், இதை தாரோம் என்று அதெல்லாம் கேட்க தெரியுது. ஆனால் ஞானத்தை மட்டும் என்ன செய்யறதில்லை, கேட்கறது இல்லை. உண்மையாக சொல்லுங்க, இங்கே எத்தனை பேர் ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உண்மையாக சொல்லுங்கன்னு கையை உயர்த்தலை. அப்போ என்ன அர்த்தம்? நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, ஞானத்துக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. நீங்கள் எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் வாழ்க்கையில் ஞானத்துக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சாலமோன் தன் சிறு வயதில் அவன் இஸ்ரவேல் மேல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட பொழுது அந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு, ஆண்டவரே எனக்கு என்ன தாரும்? ஞானத்தை தாரும். இந்த ஏராளமான ஜனங்களுக்கு முன்பாக நீர் என்னை ராஜாவாக என்ன செய்தீர், ஏற்படுத்தினீர். இவர்களை நியாயம் விசாரிக்க யாரால் கூடும்? எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் உகந்ததா இருந்தது. ஆகவே தேவன் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரு, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம எதை கேட்டுருக்கிறோம்? ஐஸ்வர்யத்தான் கேட்குறோம், எதை கேட்கல. ஆனால் சாலமோன் ஞானமாக எதை கேட்டான்? ஞானத்தை கேட்டான். தேவன் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரு, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த காலை ஆராணி வந்திருக்க உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கேட்க வேண்டியது ஞானம். ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். நீர் தந்திருக்கிற இந்த தொழிலை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். நீர் தந்திருக்க இந்த வியாபாரத்தை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நான் நன்றாக படிக்க எனக்கு ஞானத்தை தாரும். நீ தந்திருக்க இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானத்தை தாரும். ஆகவே ஆண்டவருடைய ஞானம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யவே முடியாது. ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால்,
உங்களை எத்தனை பேர் ஞானத்தை குறைவுள்ளா இருக்கிறீங்க? நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்யணுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. நம்ம எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், நம்ம எல்லாரும் ஞானிகள் அல்ல. நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் யார் நினச்சிக்கிறீங்க? உங்களை ஞானின்னு நினச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்ள வேண்டியது என்னது? நம் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்றது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குவார். நம்முடைய ஆண்டவர் யாவருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என்ன கொடுப்பாரு? ஞானத்தை கொடுப்பாரு. யாருக்கு கொடுப்பாரு? யாவருக்கும் கொடுப்பாரு, சம்பூர்ணமாக கொடுப்பாரு. நம்ம ஆண்டவர் கிள்ளி கொடுக்கிற தேவன் இல்லை, அள்ளி கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம என்ன செய்வோம்? கிள்ளி தான் கொடுப்போம். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுப்பாரு. அல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டதும் கேட்டான், மொத்த ஞானத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கு கொடுத்துட்டாரோ என்னவோ தெரியல. அவனுடைய ஞானம் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். இப்போ சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் நமக்கும் அவர் என்ன செய்வார்? ஞானத்தை கொடுப்பார். ஆகவே உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், ஆண்டவரே நான் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சம்பூர்ணமாக என்ன செய்வார்? ஞானத்தை தருவார். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. குடும்பத்தை நடத்துகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க. ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்வதற்கு ஞானத்தை கேளுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தை செய்வதற்கு ஞானத்தை கேளுங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானத்தை தருவார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவார்? ஞானத்தை தருவார். கர்த்தர் ஞானத்தை என்ன செய்கிறாராம்? தருகிறார். ஆகவே நாம் ஞானத்தை தருகிற கர்த்தரிடத்தில் நாம் ஞானத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு என்ன தருவார்? ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் செயல்படும் பொழுது, காரியங்களை செய்யும் பொழுது, அதனால் நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு பெரிய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் தொழிலில் கர்த்தர் உங்களை யாராய் மாற்றுவார் தெரியுமா? ஞானிகளாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி மாற்ற போகிறாரு? ஞானிகளாக மாற்றுவார். அல்லேலூயா. இன்னும் கூட சொல்ல போனால், உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஞானிகளாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாங்க, ஊழியக்காரங்க கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை காட்டிலும், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியக்காரர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுவார்? ஞானிகளாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் உங்களை ஞானிகளாக மாற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு உலகம் உங்களை பார்த்து, உனக்கு ஞானமே இல்லை, உனக்கு அறிவே இல்லை, உனக்கு புத்தியே இல்லை, நீ ஒரு முட்டாள், நீ ஒரு மக்கு, ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாதவன், ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாதவ என்று சொல்லி உங்களை மட்டமாக பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறாரு, நான் உனக்கு ஞானத்தை தருவேன், நான் உனக்கு ஞானத்தை கொடுத்து உன்னை ஞானவானாக, ஞானியாக உன்னை என்ன செய்வேன்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, அந்த 2004 கர்த்தர் உங்களை யாராக மாற்ற போகிறாரு? ஞானிகளாக மாற்ற போகிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்களை ஞானிகளாய் மாற்றி இந்த பூமியில் உங்களை சிறந்திருக்கும்படி பண்ணுவார். உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் வேதத்தில் யோசேப்புக்குள் காணப்பட்ட ஞானத்து நிமித்தம் அவன் தேசத்திலே உயர்த்தப்பட்டான் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டான்.
அவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் தான். அவன் அடிமையாக அங்கே பார்க்கிறோம், தன் சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு குழியில் தள்ளப்பட்டு இஸ்மவேலுக்கு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்து கொண்டு போகப்பட்டவன். அந்த எகிப்துக்கு போன பொழுது அங்கே தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு சென்றவன். அப்படிப்பட்ட அந்த யோசேப்பை என் தேவன் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவனுக்குள் காணப்பட்ட ஞானம். அல்லேலூயா. அதை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினாலே அழிந்து போகாதபடி அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்துக்கு ஒரு வைப்பாக இருப்பதாக என்றான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்வோன் ஒரு 2 சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்து நிமித்தம் அவன் கலங்கி கொண்டிருந்தான். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்வதற்கு ஞானமுள்ள விவேகமுள்ள மனிதர்கள் ஒருவரும் அந்த தேசத்தில் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அவன் கலங்கி கொண்டிருந்த பொழுது அப்பதான் ஒருத்தருக்கு ஞாபகம் வருது. யார் அது? பானபாத்திரக்கார தலைவன். அவர்கள் பானபாத்திரக்கார தலைவரும் சுயம்பாகி 2 பேரும் சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர்கள் சொப்பனம் கண்டார்கள். அந்த சொப்பனத்து நிமித்தம் கலங்கி கொண்டிருந்த பொழுது அங்கே பார்க்கிறோம், யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவர்கள் கலங்கி அவருடைய முகம் வேறுபட்டிருப்பதை பார்த்து, உங்கள் முகம் இன்று இந்த நாளிலே வேறுபட்டிருப்ப காரணம் என்ன என்று கேட்ட பொழுது, நாங்கள் சொப்பனம் கண்டோம் அதனால் கலங்கியிருக்கிறோம் என்று சொன்னாங்க. அப்பொழுது சொப்பனத்தை சொல்லுங்கள், சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லுவது தேவனுக்குரியது அல்லவா என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவர்கள் கண்ட அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை கொடுத்து அதற்கான அந்த காரியங்களை சொன்ன பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு அந்த சொப்பனத்துடைய விளக்கம் என்ன சொன்னானோ அது அப்படியே என்னுடைய வாழ்க்கை என்ன செய்தது? நிறைவேறிட்டு. இந்த சொப்பனம் நிறைவேறும் பொழுது, இந்த காரியம் நிறைவேறும் பொழுது என்ன செய்யணும்? நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள் என்று பானபாத்திரக்கார தலைவன் இடத்துல யோசேப்பு சொன்னான். ஆனால் அதே அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்து போனான்னு வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் நம்மை மறந்து போகலாம், ஆனால் நம்மை மறவாதவர் தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பை நினைவு கூர்ந்த கர்த்தர் அங்கே பார்க்கிறோம், பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த பானபாத்திர தலைவனுக்கு ஞாபகம் இருந்திருந்தா ஒருவேளை அவன் சிறைச்சாலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்பான். ஆனால் அங்கே பார்க்கிறோம், தேவன் நினைவு கூர்ந்ததுனால அவன் சிறைச்சாலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மாத்திரமல்ல, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக என்ன செய்யப்பட்டான்? உயர்த்தப்பட்டான். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், அந்த சம்பவம் அவனுக்கு சொன்ன பொழுது உடனே சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு என்ன செய்யப்பட்டான்? பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். அப்பொழுது சொப்பனத்தை அவன் சொல்லுகிறான். சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவது யாருக்குரியது? தேவனுக்குரியது அல்லவா என்று சொல்லி அந்த பார்வோன் கண்ட அந்த சொப்பனத்தினுடைய அந்த விளக்கத்தையும் அந்த 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 பிரச்சனைக்குரிய பரிகாரத்தையும் யார் சொன்னது? யோசேப்பு. அதான் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காரியம் அங்கே பாருங்க, விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இவனை தான் ஏற்படுத்துவார்னு அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். என்னது? விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி
அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தை விளைகிற எல்லா விளைச்சலையும் 5இல் 1 பங்கை என்ன செய்யணும்? வாங்கணும். அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்கள் எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைத்து வைப்பார்களாக என்று ஆலோசனை சொல்லுகிறான். தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் வைக்கப்பட்ட அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சம் உள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்துக்கு அது ஒரு என்னவா இருக்கும்? வைப்பாக இருக்கும் என்ற ஒரு ஆலோசனை ஞானமாய் அவன் சொன்னான். இந்த வார்த்தையை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்கார எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது இங்கே கவனிக்கணும் 38ஆம் வசனத்தை, பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ள வேறு ஒருவனும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? இந்த 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 காரியத்தை செய்வதற்கு விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி என்ன செய்யணும்? எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக ஏற்படுத்தணும்னு சொன்னா, அதற்கு இந்த பார்வோன் சொல்றாரு, உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை என்று சொல்லி, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படி அன்று என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை என்ன செய்தேன்? அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணைகளை அவனுக்கு கழுத்தில் தரித்து தன் 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவனுக்குள் இருந்த ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படினால் ஞானத்தை முக்கியப்படுத்துங்கள், ஞானத்தை சம்பாதியுங்கள், அந்த ஞானத்தை மேன்மைப்படுத்துங்கள். அது உங்களை என்ன செய்யும்? மேன்மைப்படுத்த சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில ஞானத்தை அவன் முக்கியப்படுத்தினபடினால, ஞானத்தை அவன் மேன்மைப்படுத்தினபடினால அந்த ஞானம் அவன் என்ன செய்தது? மேன்மைப்படுத்தியது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்கிறான், உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்கினான். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த காலவெளியில் இந்த யோசேப்புக்குள் காணப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோசேப்புக்குள் காணப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? முதலாவதாக, இந்த யோசேப்புக்குள் எப்படிப்பட்ட ஒரு ஞானம் இருந்ததுன்னு கேட்டால், கர்த்தரை குறித்த ஒரு ஞானம் யோசேப்புக்குள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. படிப்பினால் உண்டான ஞானம் அல்ல, உலக ஞானம் அல்ல. உலக ஞானம் பைத்தியம். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகர் உலக ஞானத்துக்கு தான் என்ன செய்யறாங்க? முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்னென்று கேட்டால், தேவனை குறித்த ஒரு ஞானம். உலகத்தை குறித்து அவர்களுக்கு நல்ல ஞானம் இருக்கிறது. அவர்கள் ஞானத்தை பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கிறது, எப்படி இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு விசேஷித்த உலக ஞானம் இருக்கிறது. ஆனால் என்ன ஞானம் இல்லை? தேவனை குறித்த ஒரு ஞானம் இல்லை. இந்த யோசேப்புக்குள்ளே என்ன இருந்தது கேட்டால், தேவனை குறித்த ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எல்லாருக்கும் தெரியும், இந்த யோசேப்பு தன் சொந்த சகோதரரால் பகைக்கப்பட்டு குழியில தள்ளப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு இப்போ எகிப்தில் ஒரு வேலைக்காரனாக அடிமையாக போத்திபாருடைய வீட்டில் வந்து இருக்கிறான். அந்த நேரத்தில் அங்கே பார்க்க அந்த போத்திபாருடைய மனைவி அவன் மேலே என்ன வச்சாலாம்? கண் போட்டு அவனை பாவத்துக்கு அழைக்கிறாள். நீங்கள் அதை குறித்து வாசிக்கும் போது 7ஆம் வாசிக்கிறோம், அவனுடைய எஜமானி மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவளை பாவத்துக்கு அழைக்கிறான். ஆனால் அவனும் தன் எஜமானுடைய சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றின் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, இங்கே கவனிக்கணும், எஜமானுக்கு விரோதமாக துரோகம் செய்வது எப்படி? என் எஜமானுக்கு துரோகம் செய்வது எப்படி என்று தான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் என்ன சொல்கிறான்? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்போ அவனுக்கு இருந்த அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை குறித்த ஒரு அறிவு. என்ன தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்ததுன்னு சொன்னால், நான் ஆராதிக்கிற தேவன், நான் நம்பியிருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவன் கேட்டால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் யாருங்க? பரிசுத்தர். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால் அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். இதாங்க நம்ம தெய்வனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் வித்தியாசம். அல்லேலூயா! நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ள தெய்வம். ஒரு முறை ஒரு கல்லூரியில் ஒரு ஒரு ஆண்டு விழா ஒன்று நடந்துச்சான். அப்போ அதில் வந்து ஆண்டு விழாவில் ஒரு வாழ்த்து பாடல் பாடணும்னு சொன்னாங்களாம். ஆனால் ஒன்று, அந்த வாழ்த்து பாடலில் கடவுள் பற்றி எந்த பேர் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாடல் பாடணும்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அதில் ஒரு தம்பி ஆண்டுடைய பிள்ளையாக இருந்த பொழுது அவர், நான் அந்த பாட்டை எழுதுறேன்யா, அந்த வாழ்த்து பாடலை நான் எழுதுகிறேன் சொல்லு. அப்பா கவனம், என்ன செய்யக்கூடாது, எந்த கடவுளுடைய பேரும் அதில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு இவர் போய் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டுகிட்ட கேட்டாராம். ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தாராம். அந்த பாட்டை முதலே பாடி காட்டணுன்னாராம். அது போய் பாடி காட்டின பொழுது அப்போ தான் ஒரு காரியத்தை அவர் அறிந்து கொண்டாராம். அங்கே அந்த பாட்டில் இயேசு என்ற பேர் இல்லை, தேவன் என்ற பேர் இல்லை, ஆனால் என்ன இருந்துச்சுன்னார், பரிசுத்தர் என்று சொல்லி எழுதியிருந்தார். அந்த பாட்டு என்ன பாடுத்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாரும் பாடலாமா? மேஜர் வாசிங்க. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திலும் உயர்ந்தவர், உம்மை போல் வேறு ஒரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பாடுவோமா? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர் பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த பாட்டை அந்த வாலிபன் தன்னுடைய ஆசிரியத்தில் பாடி காட்டின பொழுது, அப்பா நீ தேவனுடைய பேரை இயேசுடைய பேரை போடாவிட்டாலும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் சொன்னா அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, பரிசுத்தர் என்று சொன்னாலே அது யார்தான்? யார்தான்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான். அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை. இந்த அறிவு, இந்த ஞானம் யாருக்கு இருந்தது? யோசேப்புக்கு இருந்தது. இன்னைக்கு அநேகர் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன? பாவத்தை தேடி போவதற்கு காரணம் என்ன? தேவனை குறித்த ஒரு ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லை? நான் ஆராதிக்கிற தேவன், என்னை ரட்சித்த தேவன், என்னை அபிஷேகித்த தேவன், என்னை அழைத்த தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமுள்ளவர். அந்த ஞானம் நமக்கு இருக்குமானா நிச்சயமா நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். அது அந்த சிந்தை எப்போது இருக்கணும்? இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. நான் நம்பி இருக்கிற இயேசு பரிசுத்தர், என்னை அழைத்த இயேசு பரிசுத்தர். அந்த சிந்தை எப்பொழுது இருக்குமானால் பாவம் நம்மை தேடி வந்தாலும் நாம் பாவத்தை இடம் கொடுக்கவே மாட்டோம். இன்றைக்கு உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை தேடி போகிறவர்களாக இருக்கிறாங்க. பாவம் அவங்களை தேடி வரல, பாவத்தை இவங்க தேடி போகிறாங்க. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் பாவத்தை அவன் தேடி போகவில்லை, பாவம் அவனை தேடி வந்தது. ஆனாலும் அவன் பாவத்தை இடங்கூடாதபடிக்கு தன் பரிசுத்தத்தை என்ன செய்தான்? அவன் காத்துக்கொண்டான். அது மாத்திரமல்ல, தேவனை குறித்து அவனுக்கு இருந்த அறிவு என்ன தெரியுமா? இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, இந்த தேவன் என்னை காண்கிறவர். இந்த அறிவு, ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா.
உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் காண்கிற தேவன். உங்களுடைய கண்ணீரின் பாதையை அவர் காண்கிற தேவன். நீங்கள் நினைக்கலாம் யார் என்ன பார்க்குறாங்கன்னு. யார் உங்களை பார்க்கறன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. யார் உங்களை பார்க்காவிட்டாலும் உங்களை பார்க்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஞானம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் கவலைப்படவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம், பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். ஒரு முறை ஒரு ஸ்கூலில் ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு யாரும் பார்க்காதபடிக்கு போய் என்ன செய்யணும், இந்த சாக்லேட்டை சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே பிள்ளைகள் எல்லாம் வகுப்பை விட்டு வெளியே ஓடி போய் எங்கெல்லாம் ஒளிந்து யாரும் பார்க்காதபடிக்கு அந்த சாக்லேட்டை சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு டீச்சர்கிட்ட ஓடியாந்தாங்களாம், கிளாஸ்க்குள்ளே ஓடியாந்தாங்களாம். அப்படி வந்த பொழுது ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் திரும்ப அந்த சாக்லேட் கொடுத்த சாக்லேட்டை சாப்பிடாமல் திரும்ப கொண்டு வந்ததான். ஏம்மா நீ மட்டும் சாப்பிடல, எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீ மட்டும் சாப்பிடலையே என்னன்னு கேட்டால் அந்த பிள்ளை சொல்லிச்சான், நான் எங்கே போய் ஒளிந்து சாப்பிடலான்னு நினைச்சாலும் அங்கே என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் மனுஷனுடைய கண்களுக்கு மறைவாக நான் இந்த சாக்லேட்டை சாப்பிட்றலாம், ஆனால் தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இந்த சாக்லேட் என்ன செய்ய முடியாது, என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லி திரும்ப கொண்டு வந்து கொடுத்ததான். அப்போ அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன ஞானம் இருந்தது, தேவன் என்னை காண்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், பெரியவர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு ஞானம் என்ன தெரியுமா, என் தேவன் எப்படிப்பட்டவர், என்னை காண்கிற தேவன். அதனால தான் ஆகார் தேவனுக்கு ஒரு பெயர் வைத்தால், நீர் என்னை காண்கிற தேவன். தேவனுக்கே ஒரு பெயர் வைச்சா. ஹல்லேலூயா. என்ன பேரு, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நாம் பாவத்துக்கு இடம் கூடாதபடிக்கு, பாவத்துக்கு விலைக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஞானம், தேவனை குறித்த ஒரு ஞானம். அது என்ன ஞானம், என் தேவன் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தை அவர் என்ன செய்கிறார், சிநேகிக்கிறார். பாவத்தையோ அவர் என்ன செய்கிறார், வெறுக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பரிசுத்தத்தை என்ன செய்கிறார், சிநேகிக்கிறார். பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பாவமில்லாத தேவன். ஆகவே நான் பரிசுத்தமாய் வாழணும். அல்லேலூயா. அவர் என்னை காண்கிற தேவன், ஆகவே நான் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஞானத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படிதான் இந்த யோசேப்போட வாழ்க்கையில் பாவம் அவருடைய வாழ்க்கையை தேடி வந்தது. பாவம் சாதாரண பாவம் இல்லை, அவன் வாலிபன், வாலிபத்துக்குரிய பாவ சோதனை அவனை தேடி வந்தது. அந்த வீட்டில் யாரும் இல்லை, அவன் மாத்திரம்தான் இருக்கிறான். பாவம் செய்யணும்னா செஞ்சிருக்கலாம், ஆனால் அவனுக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர், என் தேவன் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அருமையான தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு ஞானம் இருந்துச்சு. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ற ஒரு ஞானம் அவனுக்கு இருந்ததுனால அவனுடைய ராஜ்யபாரம் வெற்றியாக இருந்தது. அல்லேலூயா. அதே போல தானியேலுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த ஒரு ஞானம் இருந்தது. அதனால தான் அவன் சிங்க கெபிக்கு என்ன செய்யல, பயப்படலை. ஒரு மாதம் அளவும் ராஜாவை தவிர வேற எந்த தெய்வத்தையும் என்ன செய்யக்கூடாது, வேண்டிக் கொள்ளக்கூடாது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டும், அந்த கட்டளை மீறுகளுக்கு உண்டான தண்டனை என்ன என்பதை அறிவித்த பொழுதும் அவன் அதை குறித்து என்ன செய்யல, பயப்படலை. காரணம், அவனுக்கு தேவனை குறித்த ஒரு ஞானம் இருந்தது. என்ன சிங்கத்தின் கைக்கும் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு இந்த ஞானம் இருக்க வேண்டும். என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர் மாத்திரமல்ல, என் தேவனை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவிக்கிற கர்த்தர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சோதனை வந்த பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எரிகிற அக்கறை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இதுதான் அவர்களுக்கு இருந்த ஒரு ஞானம். அந்த ஞானம் அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. அந்த ஞானம் அவர்களை பயப்படாதபடிக்கு ஆண்டவருக்காக நிற்க பண்ணினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் தேவ பிள்ளைகளாகி நமக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ இல்லையோ, என்ன ஞானம் இருக்கணும், தேவனை குறித்த ஒரு ஞானம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
இரண்டாவதாக இந்த யோசேப்புக்குள் காணப்பட்ட இன்னொரு ஞானம் என்ன கேட்டீங்கன்னா, சூழ்நிலையை குறித்த ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. சூழ்நிலையை அவன் கையாளுவதற்குள்ள ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. சூழ்நிலையை குறித்த ஒரு ஞானம். நான் சொன்னேன், யோசேப்புடைய வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை, சிச்சுவேஷன் எல்லாம் எதிர்மறையாய் காணப்பட்டது. தான் நேசித்த தகப்பனை கூட அவர் என்ன செய்தார்? வெறுத்தார். தன் சொந்த சகோதரர்கள் அவனை வெறுத்தார், அவனை பகைத்தார்கள். பகைத்த சகோதரர்கள் அவனை குழியில் தள்ளினார்கள். அவனுடைய சூழ்நிலை பாருங்க. சகோதரர்களால் குழியில் தள்ளப்பட்டான். அடுத்த சொந்த சகோதரர்களால் அடிமையாக இஸ்ரவேலுக்கு விற்கப்பட்டான். பின்பு எகிப்தியனாகிய போத்திபார் அவளை விலைக்கு என்ன செய்தான்? அவனை விலைக்கு வாங்கினான். அடுத்து செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு சென்றான். பின்பு ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் வாழ்க்கையில் கடந்து வந்த சூழ்நிலை. ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை ஒரே சூழ்நிலை இல்லை. குழியில் இருந்தவன் அப்புறம் என்ன பண்ணான்? அடிமையாக விற்கப்பட்டவன் விலைக்கு வாங்கப்பட்டு அங்கே பார்க்குற போத்திபார் வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அங்கே செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு போகிறான். அதுக்கப்புறம் சிறைச்சாலையிலேருந்து எங்கே போகிறான்? அவனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே வருகிறது. சூழ்நிலைக்கு மேலாக அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கும் அவன் வாழ்க்கையில் வந்த சூழ்நிலையும் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவனுக்குள்ள அந்த சூழ்நிலையை கையாளுவதற்குள்ள ஞானம் யோசேப்புக்குள் காணப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் யோசேப்பு கடந்து போன அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யலாம்? வரலாம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், நானும் பலவிதமான சூழ்நிலை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேன், பலவிதமான சூழ்நிலை மத்தியில் தான் இந்த ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வருகிற சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றை காட்டிலும் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவன் பெரியவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எதை பெருசாக நினைக்கிறோம்? நம்ம கடந்து வருகிற சூழ்நிலை. என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர்? நான் கடந்து வர சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். உண்மையாகவே இந்த கூட்டத்துக்கு வந்த ஆராதனை வந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலை வழியாக வந்திருக்கிறீங்க, பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலை வழியாக வந்திருக்கிறீங்க, கண்ணீரின் சூழ்நிலை வழியாக வந்திருக்கிறீங்க, நிந்தனையின் சூழ்நிலை வழியாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆண்டு உங்கள் சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். உங்கள் வாழ்க்கை ஒரு சூழ்நிலை ஒரு நிந்தனை நிறைந்ததாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களை என்ன செய்ய போகிறார்? நிந்தையாகிய உங்களுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்வார்? புரட்டி போடுவார். யார் என்னுடைய வாழ்க்கைக்கு நிந்தையை என்கிற சூழ்நிலை புரட்டுவார்கள் என்கிற கேள்விக்குள்ளே வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிந்தை என்கிற அந்த சூழ்நிலை என்ன செய்வார்? அந்த கல்லை என்ன செய்வார்? புரட்டி போடுவார். அல்லேலூயா. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவரை பார்ப்பதற்காக ஸ்திரீகள் அதிகாலை போகிறாங்க. போகும் என்ன பேசிட்டு போகிறாங்க தெரியுமா? இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள், இந்த கல்லை யார் நமக்காய் புரட்டுவார்கள் கேள்விக்குறியோடு கூட போனாங்க. ஆனால் அங்கே போன ஒரு அதிசயம் காத்து கொண்டிருந்தது. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏற்கனவே அவர் எந்த கேள்விகளோடு போனாங்களோ அந்த கேள்விக்கான பதில் அங்கே கிடைச்சது. அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையாகிய கல்லை என்ன செய்ய முடியாது? புரட்ட முடியாது. கர்த்தரே என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றி போடுவார். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சூழ்நிலையை மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவரால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலையை மாற்ற முடியும். உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரிய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற சூழ்நிலை குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை கர்த்தர்ட்ட என்ன செய்யுங்க? கேளுங்க. அந்த ஞானம் யோசேப்புக்குள் காணப்பட்டது. அவன் பொறுமையாக இருந்தான்.
அவன் கோவப்படலை, சும்மா வந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க, எகிப்தில் இருக்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலை, அந்த போத்திபார வீட்டில் இருக்கும் பொழுது, அது சிறைச்சாலை இருக்கும் பொழுது, பலவிதமான சூழ்நிலை. ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையிலும் அவன் ஞானமாய் பொறுமையாக இருந்தான். ஆகவே தான் அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை என்ன செய்தார்? அவனை அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலை ஒருவேளை இன்றைக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறது தெரியுமா? தடுமாறுதலுக்குள்ளே நடத்துகிறது. சிலர் அவிசுவாசத்துக்கு அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமாகும் பொழுது எதற்கு இடம் கொடுக்குறாங்க தெரியுமா? அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சபை கூடி வருதலையே விட்டுடுறாங்க. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர் சபைக்கு வரலன்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்க? என் சூழ்நிலை சரியில்லை, வீட்டில் உள்ள சூழ்நிலை சரியில்லை, ஆகினால என்ன செய்யலை, சபைக்கு வரல. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடவே கூடாது. ஒரு நாளும் ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அவர் மேல் வைத்திருக்கிற அன்பில் நாம் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாக நாம் இருக்கணும். அந்த சூழ்நிலையை நாம் சமாளிப்பதற்குள்ள, கையாளுவதற்குள்ள ஞானத்தை கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தர் போயிருந்தான் நான் சாப்பிட்றதுக்கு. அப்படியே சாப்பாடு கொண்டு வைக்கும் பொழுது அந்த சாப்பாட்டில் ஈ இருந்துதான். உடனே சாப்பாடு கொடுத்தவனை கூப்பிட்டு, என்னையா அது சாப்பாட்டில் ஈ இருக்குது அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்ட உடனே, ஏயா வீட்டில் முடியே இருக்குது, சாப்பிட்லையா, ஈ எனக்கு எடுத்து போட்டு சாப்பிடுங்கயா. சர்வ் பண்ணவன் என்ன சொல்கிறான்? வீட்டில் முடி இருந்தாலும் எடுத்து போட்டு சாப்பிட்றீங்கல்ல, அது மாதிரி இங்கே என்ன பண்ணுங்க, இந்த ஈ எடுத்து போட்டு சாப்பிடுங்க அப்படின்னா. இங்கே இந்த சாப்பிட வந்த மனுஷனுக்கும் சாப்பாடு பரிமாறின மனுஷனுக்கும் பிரச்சனை நடக்கிறத அந்த ஹோட்டலுடைய ஓனர் அங்கேருந்து பார்த்தாராம். பார்த்த உடனே இறங்கி வந்து, என்ன சார், என்ன பிரச்சனை பாருங்க சார், இங்கே சாப்பாட்டில் ஈ இருக்குது, கேட்டால் இப்படி பேசுகிறான் அவன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஐயா சார் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அவரே அந்த இலையை எடுத்து கொண்டு போய் போட சொல்லிவிட்டு வேற இலையை கொண்டு வந்து போட்டு, ஐயா உங்களுக்கு என்ன சாப்பிட விருப்பமோ எல்லாம் என்ன செய்யுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் பணத்தையே கட்ட வேணாம், என்ன வேணுமா என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, என்ன வேண்டாம், பணமே கட்ட வேணாம் என்று சொல்லி அந்த நேரத்தில் இருந்த அந்த சூழ்நிலையில் அவர் ஞானமாய் அந்த ஹோட்டலுடைய ஓனர் என்ன செய்தார்? நடந்து கொண்டதுனால பிரச்சனை அதோடு முடிஞ்சது. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து வெளிவிட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கி நிறைய ஹோட்டலில் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்குது? சீல் வைக்கப்பட்டது தெரியுங்களா? காரணம் என்ன? சுகாதாரமான ஆகாரம் இல்லை என்ற காரணத்து நிமித்தமாக ஹோட்டல் மூடப்பட்டது. அதுபோல் அந்த ஹோட்டல் மூடி இருக்கும். அந்த ஹோட்டல் ஓனர் ஞானமாய் அந்த சூழ்நிலையில் அவர் செயல்பட்டதுனால அந்த ஹோட்டலில் என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. அந்த ஹோட்டலுடைய பேர் பாதுகாக்கப்பட்டது. இதுதாங்க வித்தியாசமான ஒரு இக்கட்டான கடினமான சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையை கையாளுவதற்குள்ள ஞானம் வேண்டும். வேற ஆளாக தான் என்ன செஞ்சுருப்பாங்க யோசித்து பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, சிலருக்கு இப்படி தான் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலை வழியாய் கடந்து வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் எப்படி கையாளுவது என்று தெரியாமல் அவர்கள் தவறான ஒரு முடிவை எடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகள், சில பின்மாற்றத்துக்கு போகிறாங்க சொன்னேன். சிலர் ஜபத்தையே என்ன செஞ்சிடறாங்க? விட்டுடுறாங்க. சிலர் வேத வாசிப்பை விட்டுடுறாங்க. சபை கூடி வரதில் விட்டுடுறாங்க. சிலர் இதுக்கு ரொம்ப மிஞ்சி போனால் தற்கொலைக்கே கடந்து போகிறாங்க. சூழ்நிலை வித்தியாசமாய் மாறும் பொழுது அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்குள்ள ஞானம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? தற்கொலைக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் அந்த சூழ்நிலை மத்தியில் நாம் ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராக, அந்த சூழ்நிலை கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக, அந்த சூழ்நிலையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? சூழ்நிலையை ஜெயமாக மாற்றுவார். சூழ்நிலையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, பலவிதமான சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்க சொன்னால்
கர்த்தர் அந்த சூழ்நிலை மூலமாக உங்களை ஒரு சாட்சியாக என்ன செய்ய போகிறாரு? நிறுத்த போகிறார். நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடனே பின்மாற்றத்துக்கு போயிடுறோம். உடனே சபைக்குள்ளே வரதை விட்டுடுறோம். ஜெபத்தையும் வேத வாசிப்பை விட்டுடுறோம். கர்த்தரை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, பலவிதமான இக்கட்டான கடினமான சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து வரும் பொழுது ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த சூழ்நிலை மூலமாக கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக கடந்து வருகிற மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? சாட்சியாக சொல்வீங்க. நீங்கள் கடந்து வந்த இதே சூழ்நிலை தான் நானும் என் வாழ்க்கை என்ன செய்தேன்? கடந்து வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை என்ன செய்யலை? கைவிடலை. அதுபோல் உங்களையும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க என்று சொல்லி நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சாட்சியாக சொல்லி நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்க முடியும். கர்த்தர் உங்களை ஒரு சாட்சியாக நிறுத்துவார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, சூழ்நிலையில் ஞானமாய் கை கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே இரண்டாவதாக யோசேப்புக்குள் காணப்பட்ட ஞானம் என்ன? சூழ்நிலையை குறித்த ஒரு ஞானம் இருந்தபடினாலே அந்த சூழ்நிலை ஞானமாய் நடந்து கொண்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டானது? ஒரு உயர்வு உண்டானது. அல்லேலூயா. மூன்றாவதான ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 39:7 சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றான். இங்கே பார்க்கிறோம். இங்கே கவனிக்க முக்கியமான வார்த்தை, மூன்றாவது குறிப்பு, மனுஷரை குறித்த ஒரு ஞானம் யோசேப்புக்குள் இருந்தது. தேவனை குறித்த ஒரு ஞானம் மாத்திரமல்ல, யோசேப்புக்கு மனுஷரை குறித்த ஒரு ஞானம் இருந்தது. அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்று சொல்லி பாவத்துக்கு அழைக்கிறாள். அன்பு தேவ பிள்ளைகளே, யோசேப்பை குறித்து வாசிக்க அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். யோசேப்பு எப்படி இருந்தான்? அழகான ரூபமும் சௌந்தரியமான முகம். அதனால தான் அவ கண்ணு போட்டாளா என்னவோ தெரியல. அல்லேலூயா. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யோசேப்பு நல்ல அழகான ரூபம் உள்ளவனும் சௌந்தரிய முகமுள்ளவனாக இருந்தபோது அவள் போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு பாவத்துக்கு அழைக்கிறாள். அப்படி அழைத்த பொழுது இங்கே பார்க்கிறோம், அங்கே ரெண்டு காரியத்தை கவனிக்கணும். அவனை பார்க்கிறதுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லை. ரெண்டாவது, அவனை கண்டிக்கிறதுக்கு யாருமே அந்த இடத்துல இல்லை. அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, அவனை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ரெண்டு காரியம் ஒரு பிள்ளைக்கு ஒரு நபருக்கு இருக்குமானால் நிச்சயமாக செய்வாங்க, பாவம் செய்வாங்க. ஆனால் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை, கண்டிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. ஆனாலும் அவன் பாவம் செய்வதற்கு என்ன செய்யலை? இடம் கொடுக்கல. நன்றாக கவனிங்க. பிசாசு மனுஷர் மூலமாக தான் நம்மளை என்ன செய்வான்? சோதிப்பான். அல்லேலூயா. மனுஷர் நேராக பிசாசு வந்து உங்கள்கிட்ட வந்து நின்று உங்களை சோதிப்பான்னு நினச்சிக்காதீங்க. பிசாசு யார் மூலமாக தான் சோதிப்பான்? மனுஷர் மூலமாக தான். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சோதனை யார் மூலமாக தான் வரும்? ஆமாம், வாலிபர்களுக்கு வாலிப பிள்ளைகள் மூலமாக சோதனை வரும். வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர்கள் மூலமாக என்ன வரும்? சோதனை வரும். பிசாசு அப்படி தான் சோதிப்பான். அவனை பாரு, அவளை பாருன்னு. அப்போது என்ன செய்யணும்? அந்த அவளை, நீங்கள் பார்க்குற அவளை குறித்து, நீங்கள் பார்க்குற அவனை குறித்து ஒரு ஞானம். இன்றைக்கி எதை தான் பார்க்குறாங்க? அழகை தான் பார்க்குறாங்க, படிப்பை தான் பார்க்குறாங்க, வசதியை தான் பார்க்குறாங்க. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படிப்பட்டவ என்கிற ஞானம் இருக்குதா? அந்த ஞானம் இல்லை. அந்த ஞானம் இல்லாதனால தான் இன்றைக்கி அநேக சிக்கிக்கிட்டு இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தான் அவனுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்தேனோ, ஏன் தான் அவனை கல்யாணம் பண்ணணும் என்று இன்றைக்கு வாழ்க்கையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள், அநேக வாலிப பிள்ளைகள் உண்டு. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிபனே, வாலிப பிள்ளைகளே, ஜாக்கிரதையாக இருங்கள்.
உங்களோடு கூட பழகிறவர்களை குறித்து ஒரு ஞானம் உங்களுக்கு அவசியம். பார்க்குறான்னா அவன் பார்வை என்ன ஒரு மாதிரி இருக்குது, அவன் பார்வை சரியில்லையே அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்களுக்கு இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறான்னு சொன்னால் அவன் பேசுகிற விதம் சரியில்லையே, அவன் பேச்சு சரியில்லையே, அவன் பார்வை சரியில்லையேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கணும். அந்த ஞானம் இல்லாதனால தான் இன்றைக்கி அநேகர் ஏமாந்து தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், தங்கள் கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்கு அந்த போத்திபாட மனைவியை குறித்த ஒரு ஞானம் இருந்தது. ஆனால் தான் அவன் சொல்கிறான், அங்கே பார்க்கிறோம், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிற அப்படின்னா உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கல. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு ரோமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் விலைக்கு போனான். ஆனாலும் விட்டாளா விடலை, தொடர்ந்து நித்தமாக அவனை சுதந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனாலும் அவன் இடம் கொடுக்கவே இல்லை. கடைசி தன் வஸ்திரத்தையே விட்டு என்ன செய்தான், ஓடினான். மானம் போனாலும் பரவாயில்ல, எதை காத்துக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி அவன் இடத்தை விட்டே தன் வஸ்திரத்தை விட்டே ஓடினான். அவன் அந்த வஸ்திரத்தை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், கதை கட்டிட்டான். இவன் பாவம் என்கிட்ட தப்பாக நடக்க வந்தான், நான் கத்தனை விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி அபாடமான பழியை போட்டு தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக யோசேப்பு சிறைச்சாலைக்குள் கடந்து போனான். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மற்றவர்களோடு கூட நீங்கள் பழகுகிற பொழுது, பேசுகிற பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர்களை குறித்த ஒரு ஞானம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நேசிக்க வேண்டியது கர்த்தரையும் உங்கள் பெற்றோரையும் மாத்திரம்தான் இந்த வயசில் நேசிக்கணும், தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, நேசிக்கக்கூடாது. அவங்க பேசுவாங்க, ரொம்ப அழகாக பேசுவாங்க, தெரியுதுங்களா? அதனால் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, மயங்கிடக்கூடாது. ஆகவே நாம் இந்த வயது என்ன வயது, படிக்க வேண்டிய வயதில் படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய வயதில் வேலை செய்யணும். அதை விட்டுட்டு பேசுகிறது, பார்க்குறது, லவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்ன செய்வீங்க, இழந்து போவீங்க, உங்கள் பரிசுத்தத்தை இழந்து போவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஞானம் அவசியம். வேதத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. தீனாளை குறித்து வாசிக்கிறோம். யாக்கோபுடைய குமாரத்தி, 13 பிள்ளைங்க, 12 குமாரர்கள், ஒரே ஒரு பொண்ணு. அவள் பேர் என்னது, தீனாள். அவள் தேசத்து பெண்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வீட்டில் உள்ள ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே. தேசத்தில் இருக்கிற பெண்களை பார்க்குறதுக்கு பெண்களை பார்க்க தான் போனான். பெற்றோர் சொல்லியிருப்பாங்க, எதுக்குமா வெளியே போகிற. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் பெற்றோர் பேச்சு என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல. நீ சும்மா இரு, நான் போயிட்டு வரேன், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி தான் இந்த தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க தான் போனான். கடைசியில் எதை இழந்து போனான், கற்பை இழந்து போனான். அந்த தேசத்துடைய பிரபு ஒருத்தக்கிறான், அவன் பேர் என்னது, ஆமாம், சீகேம். அவன் என்ன பண்ணான், அவளை பார்த்தா அழகாக இருக்கிறத பார்த்த உடனே அவளை கூட்டின்னு போயிட்டான். கூட்டின்னு போயிட்டு கெடுத்துட்டான். இந்த சம்பவம் யாருக்கு தெரிய வருகிறது, யாக்கோபுக்கு தெரிய வருகிறது. அவருடைய சகோதரர்கள் ஆடு மேய்க்க போயிருந்தாங்க. அவங்க மேய்ச்சிட்டு வரத்துக்குள்ள இவன் என்ன பண்ணா தெரியுமா, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி என்னை பெண்ணு கேளுங்கன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டான், பெண்ணு கேட்குறதுக்கு. இதுக்கிடையில் அங்கே சகோதரர்கள் வந்துட்டாங்க. அப்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சகோதரர்கள் நயவஞ்சனமான ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. நயவஞ்சனமான என்ன உத்தரவு தெரியுமா, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட நாங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு நாங்கள் பெண் கொடுப்பது எங்களுடைய வழக்கம் அல்ல. ஆகவே நீங்களும் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் நாங்கள் எங்கள் சகோதரியை உங்கள் மகனுக்கு என்ன செய்கிறோம், கொடுக்குறோன்னு சொன்ன பொழுது அவனுக்கு அந்த பெண் மேலே உள்ள ஆசையில் அவன் பிரபு அல்ல, அவன் எல்லாரோட பேசி ஜனங்களோட கூட சம்மதம் வாங்கி என்ன பண்ணிட்டான், எல்லாம் விருத்த சேதனம் பண்ணுறது ஓகே பண்ணிட்டாங்க. கடைசி விருத்த சேதனம் பண்ணி 3ஆவது நாள் நோவு எடுத்திருக்கிற சமயத்தை பார்த்து இந்த சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்துன்னு போய் ஊருக்குள்ளே போய் அத்தனை ஆண்களையும் வெட்டி போட்டான். அந்த சீகேமையும் வெட்டி போட்டான், அவன் அப்பனையும் வெட்டி போட்டான். அந்த அளவுக்கு அவர் ரத்தம் கொதித்தது. கோவப்பட்டாங்க.
அப்பா கேட்குறாரு, அப்பா இந்த மாதிரி பண்ணி என் வாசனையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சகோதரர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் சகோதரியை ஒரு வேசியை போல நடத்தலாமா? அன்பு தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 34 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 34 அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான். பாத்தீங்களா? அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாக தீனாள் மேல் எப்படி இருந்துச்சா? பற்றுதலா இருந்தது. அப்புறம் அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு எப்படி பேசினானா? ஆமா, இப்படிதான் பேசுவானுங்க, இன்பமா பேசுவாங்க. நீ கவலைப்படாதம்மா, உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன்? உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். அதே போல் பொம்பளை பிள்ளைங்களும் இன்பமாக பேசுவாங்க. மயங்கிடாதீங்க, ஜாக்கிரதை. அல்லேலூயா. அவருடைய பார்வையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சில சமயம் SMS அனுப்புவாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. சில ஃபோன் கால் பண்ணுவாங்க, இவன் ஏன் ஃபோன் பண்ணுறான்? கொஞ்சம் ஞானத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா குட் நைட்னு அனுப்புவாங்க, இவங்க உடனே சேம் டு யூ இவங்க. அப்புறம் எந்த காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம்? அடுத்தது காஃபி பாரில். ஏன் சர்ச்சிலே மீட் பண்ணலாமே? எதுக்கு காஃபி பார்? எங்கே மீட் பண்ணலாம்? சர்ச்சிலே மீட் பண்ணலாமே? அந்த அந்த லட்சணத்தில் போயிட்டுருக்கு சபை. நான் சொல்கிறது ஒரு விளையாட்டாக இருக்கலாம், இன்றைக்கி அநேக சபைகளில் அநேக வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. மனுஷரை குறித்த ஒரு ஞானம் உனக்கு இல்லாவிட்டால் உன்னுடைய ரட்சிப்பை இழந்து போவாய், உன் அபிஷேகத்தை இழந்து போவாய், உன் கற்பை இழந்து போவாய், உன் வாழ்க்கை இழந்து போவாய். ஜாக்கிரதை. அன்பு தேவ பிள்ளைகளே, இதே போல தான் சிம்சோன் மகாபராக்கிரமசாலி. அவன் யாரு? மகாபராக்கிரமசாலி. அவன் செய்யலாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் தெளிலால் மடியில் அவன் படுக்கும் பொழுது இவள்தான் பெலிஸ்தரிடத்தை பிடித்து கொடுக்க போகிறவள் என்று அறியாதிருந்தான். அந்த ஞானம் அவனுக்கு இல்லை. பராக்கிரமம் இருந்துச்சு, பலன் இருந்துச்சு. ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தினால் உண்டான பலன் இருந்துச்சு. ஆனால் என்ன இல்லை? ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லை? தான் மடியில் படுத்திருக்கிறவ யார் தெரியுமா? பெலிஸ்தரிடத்தில் என்னது காட்டி கொடுக்க போகிறவ என்ற ஞானம் அவனுக்கு இல்லாதனால தான் அங்கே பார்க்கிறோம், அவளிடத்தில் தன்னுடைய பலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டான். அது நிமித்தம் பெலிஸ்தர் அவனை பிடித்து அவனை 2 கண்களை பிடுங்கி அவனை சிறைப்பிடித்து சிறைச்சாலையில் மாவரைக்க வச்சுட்டாங்க. அவன் நிலைமை எவ்வளோ பரிதாபமாக போச்சு பார்த்தீங்களா? இந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு மனுஷனை குறித்த ஒரு ஞானம் இல்லை. தேவனை குறித்த ஞானம் இருந்தால் மாத்திரம் போதாது, மனுஷரை குறித்த ஒரு ஞானம் இருக்கணும். உங்களோடு கூட வேலை செய்கிற மனுஷரை குறித்த ஞானம் இருக்கணும். உங்களோட படிக்கிற பிள்ளைகளுடைய குறித்த ஞானம் உங்களுக்கு இருக்கணும். சபையில் உங்களோடு கூட ஆராதிக்கிற வாலிப பிள்ளைகளை குறித்த ஒரு ஞானம் இருக்கணும். உங்களோடு யார் பேசுகிறாங்களோ அவர்களை குறித்த ஒரு ஞானம் இருக்கணும். அவர் ஒருவேளை ஜெபம் என்ற போர்வையில் வரலாம், ஆனால் அந்த மனுஷரை குறித்த ஒரு ஞானம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் உங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வடையக்கூடாதபடிக்கு, உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக சத்ருவாகிய பிசாசானவன் யாரை பயன்படுத்துகிறான்? மனுஷரை தான் பயன்படுத்துவான். அது யார் வேண்டுமா இருக்கலாம், யார் வேண்டுமா இருக்கலாம். ஆகவே யார் உங்களோடு கூட பேசுகிறார்களோ பழகிறார்களோ அவர்களை குறித்த ஒரு ஞானம் உங்களுக்கு அவசியம். அப்படி இருந்தால் உங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? காத்துக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையில் உயர்வை நீங்கள் அடையலாம். ஆகவே இன்றைக்கு யோசேப்பை குறித்து நான் 3 காரியத்தை சொன்னேன். இந்த யோசேப்பு அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவனுக்கு முதலாவது கர்த்தரை குறித்த ஒரு ஞானம், 2வது
சூழ்நிலை கடினமாக இருந்த பொழுதும் அந்த சூழ்நிலையை கையாளுவதற்குள்ள ஞானம் இருந்தது. மூன்றாவது, மனுஷரை குறித்த ஒரு ஞானம் அவனுக்கு இருந்ததுனால அவன் தன்னை காத்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் உயர்வடைந்தான். நாமும் நம்மை காத்துக்கொள்ள வாழ்வில் உயர்வடைய கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமிந்திருப்போம். ஆண்டு முகத்தை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டோடைய இன்றைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படி எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, எனக்கு ஞானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாரும் தயவுசெய்து சீக்கிரமாக எழுந்து நில்லுங்க. ஆண்டு முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அதை மேன்மைப்படுத்து. அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி யோசேப்புக்குள் காணப்பட்ட கர்த்தரை குறித்த ஒரு ஞானம், சூழ்நிலை கையாளுவதற்குள்ள ஞானம், மனுஷரை குறித்த ஒரு ஞானம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஞானத்தினாலே நிரப்புங்கப்பா. ஒருவன் ஞானத்துக்கு குறைவுளாக இருந்தால் இல்லை கேட்க கடவன் சம்பூர்ணமாய் தருவேன் சொன்னீரேப்பா. இதோ நான் ஞானத்தை கேட்குறேன் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் வாயத்திறந்து கேளுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க கேளுங்க, ஒவ்வொரு பெரியவர்கள் கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க. ஆண்டவரே ஞானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் நமக்கு எல்லாரும் தெரிந்த பாடல், அருள் ஏராளமாய் பெய்யும் என்ற பாட்டு. அந்த பாட்டில் அருள் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஞானம் ஏராளமாய் பெய்யும் என்ற வார்த்தையை வைத்து நாம் பாடி நாம் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஞானம் ஏராளமாய் பெய்யும் ஊரோதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் ஆருள் ஏராளம் ஞானம் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஞானம் ஏராளமாய் பெய்யும் மேக மந்தாரம் உண்டாம், காடான நீலத்திலேயோ செழிப்பும் பூரிப்புமா. ஞானம் ஏராளம் ஞானம் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஞானம் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே, இங்குள்ள கூட்டத்திலேயோ இறங்கி தங்கிடுமே. ஞானம் ஏராளம் ஞானம் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஞானம் ஏராளமாய் பெய்யும் பொழியும் இச்சனமே, ஞானத்தை மாறியை தாரு ஜீவ தயாபரரே. ஞானம் ஏராளம் ஞானம் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய். எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஞானம் ஏராளம்
ரகசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானம் அவசியம். இந்த ஞானம் எங்களை மேன்மைப்படுத்தும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை குறித்த ஒரு ஞானம், அந்த சூழ்நிலை கையாளுவதற்குள்ள ஞானம், அந்த மனுஷனை குறித்த ஒரு ஞானம் யோசேப்புக்குள் காணப்பட்டபடினாலே அவன் தேசத்தில் உயர்த்தப்பட்டான். ஆண்டவரே, ஒருவேளை அவன் ஞானம் இல்லாமல் நடந்திருப்பான், ஆனால் இந்த உயர்வை வாழ்க்கையில் பெற்றிருக்க முடியாது. ஆண்டவரே, இந்த நாளிலும் யோசேப்பே எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் கர்த்தர் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டு இந்த சத்தியத்தின்படி ஞானமாய் நடந்து ஞானத்தினால் உண்டான அந்த மேன்மையை, அந்த உயர்வை நாங்கள் பெற்று உமக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்டு பிள்ளைகள் அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களோடு இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.